Hello friends, welcome to Video for Autism. Last 1 month எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் பிஹேவியர் இஷ்யூஸ் என் பொண்ணுக்கிட்ட நிறைய இருந்தது, அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண வேண்டியிருந்ததுனால வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. பட் ஐ எம் வெரி ஹாப்பிங்க. பழைய வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டு கொஞ்சம் கைட்லைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஐ எம் ஏபிள் டு சப்போர்ட் தெம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். இன்னைக்கு நம்ம பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம ஆட்டிசம் பசங்க எல்லாருமே ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ சின்ன வயசில் நானும் தெரப்பிஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்தால் அவங்களுடைய இமோஷன்ஸு, சென்சரி இஷ்யூஸ் அதெல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நானும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸு சொல்லி கொடுத்தேன். பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நம்ம பிஹேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருந்தது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர்ஸோடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டை பற்றியும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்ம ஜென்ரலாகவே என் பொண்ணுக்கிட்ட சின்ன வயசில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது they said she's more of a visual child. அதனால விஷுவல் கியூஸ் எல்லாமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால நிறைய இடத்துல டாய்லெட் ட்ரைனிங்க்கு, ப்ரஷிங்க்கு, அந்த மாதிரி எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் நாங்கள் நிறைய பிக்சர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னால், அவளுடைய மோட்டர் கோஆர்டினேஷன் டெவலப் ஆகாமல் அந்த விஷுவல் கியூஸ் எதுவுமே இண்டிபெண்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணல. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்த்தேன். இப்போ இன்னொரு விஷயம் எல்லா இடத்துலையுமே பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பேட்டர்ன் பிரேக் ஆச்சு, இல்லை ஃபார் சம் ரீசன் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், தட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் பிஹேவியர் இஷ்யூஸ்ங்க. ஒரு 6 months டெய்லி காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னு நேராக ஃப்ரிட்ஜு கிட்ட வர வேண்டியது, வெஜிடபிள்ஸ் எடுத்து கட் பண்ணி நான் குழம்பு வைக்கணும். ஏன்னா ஷி இஸ் வெரி குட் இன் கட்டிங் வெஜிடபிள்ஸ். அதனால நான் அந்த கட்டிங் வெஜிடபிள்ஸை ஒரு ஸ்கில்லாக அவளுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி கட்டிங் வெஜிடபிள்ஸை ஒரு ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு. ஒரு டெத்துக்கு போயிருக்கிறோம், அந்த வீட்டில் போய் நான் குழம்பு வச்சே ஆகணும். ஸோ அந்த வீட்டு கிச்சனில் போய் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெஜிடபிள்ஸை கட் பண்ணி உடனே குழம்பு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, சரி ஒரு நாள் இன்னொரு டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், அதனால ஃபுட்டு குக் பண்ணல காலையில். நான் இன்னைக்கு காலையில் கிச்சனில் போய் குக் பண்ணலை, நான் குக் பண்ணியே ஆகணும். அது ஒரு பிஹேவியர் இஷ்யூவாக மாறிச்சு. ஸோ அப்போ சம்வேர் அந்த பேட்டர்ன் ரிஜிடிட்டி என் பொண்ணுக்கிட்ட ஒரு ப்ராப்ளமாக தான் பின்னாடி மாறிச்சுங்க. Then I started thinking back, something is not right, இது எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜும் அவகிட்ட பேட்டர்ன் ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அவகிட்ட போய் இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, she will tell her name. அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்கள் முன்னாடி போட்டு காமிச்சேன்னா, you will feel wow, she is able to tell her name. ஆனால் வேற ஒருத்தவங்களை காமிச்சு இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்பவும் அவ பேர் தான் சொல்றான். அதே மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ரஷேல் யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் பியூட்டிஃபுல் சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்த ஆட்ரிபியூட் நீங்க சொல்லும் போது லுக் அப்படின்ற வேர்டு வந்துட்டாலே அவ அந்த கியூவை வச்சு she will say beautiful. You are feeling very happy. இமோஷன்ஸ் கிட்ட வரும்போது you're feeling very happy. அதே அடுத்தது சேட் சொல்லும்போது you're feeling sadன்னு சொன்னா, அந்த ஃபீலிங்ன்ற வேர்டுக்கு ஹாப்பின்ற அசோசியேஷன். இது அதுக்கப்புறம் என்னால் அடுத்த இமோஷன்ஸை சொல்லிக் கொடுக்க முடியல. she is very good in nouns, she is very good in verbs. அப்போ நவுன்ஸையும் வேர்ப்ஸையும் தாண்டி அடுத்த ஆட்ரிபியூட்ஸ் எதுவுமே என்னால் சொல்லிக் கொடுக்க முடியல. ஏன்னா இந்த பேட்டர்ன்ஸ் இப்போ அவளுடைய டே டைம் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வி ஸ்டார்டட் மேக்கிங் ஹேண்ட்மேட் சோப்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டே பப்பாயா சோப் செஞ்சோம். ஐ டோல்டர் இன்னைக்கு நீ பப்பாயா சோப் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் தான் பப்பாயாவை கட் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் செய்வோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பப்பாயா சோப் செஞ்சோம்.
நெக்ஸ்ட் டே வி மேட் சம் அதர் சோப். ஆனால் நீங்கள் அவகிட்ட போய் இன்னைக்கு நீ என்ன சோப் செஞ்ச? பப்பாயா சோப். செகண்ட் டே ஐம் டீச்சிங் ஹர், இன்னைக்கு நம்ம வேற சோப் செஞ்சிருக்கோம், சார்கோல் சோப் செஞ்சிருக்கோம், கோகனட் மில்க் சோப் செஞ்சிருக்கோம். கோகனட் நீ தான் கட் பண்ண, நீ தான் கிரேட் பண்ண, மிக்சியில் போட்டு பால் எடுத்து தான் நம்ம பண்ணோம். ஸ்டில் ஷி டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸுங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஏன் பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிறேன், சிவியாரிட்டி லெவல் ஜாஸ்தின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஷி ஸ்டார்டட் ரிலேட்டிங் திங்ஸ். இந்த இடத்துக்கு இந்த ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். இப்படி தான் அவள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துச்சே தவிர அது வந்து காக்னிஷனாவோ டிஃப்ரென்ஷியேட்டே ஆகலை. ஸோ இந்த இடத்துல நான் ஹாப்பியாக இருக்கேன், வேற இடத்துல ஐ வில் ஃபீல் சேட். ஆனால் அந்த ஃபீலிங் சேடு தெரியாது. திஸ் dress is nice, you're looking very beautiful. Sometimes there is something which is not nice also. அது தெரியாது. ஸோ இப்போ வேரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகவே இல்லை. தென் ஐ ஸ்டாப்ட் டீச்சிங் ஹர் ஆல் தட். ஏன்னா சம்வேர் சம்திங் இஸ் நாட் ரைட். எல்லாமே இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்னு சொல்லி அவள் எல்லாத்தையுமே வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு 2 times நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா 3rd time she will replicate with memory. ஸோ அவளுடைய மெமரி தான் ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே போச்சு. யூ ஆஸ்க் ஹர் டு டைப், she will also type. பட் அந்த இடத்துல வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் அவள் வந்து மெமரியிலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இடத்துல ஐ ஃபெல்ட் சம்திங் வாஸ் நாட் ரைட், காக்னிஷன் டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு ஆக்டிவிட்டியிலேருந்து ஒரு ப்ராப்ளமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஊட்டியில் வந்து கேண்டில் ப்ளோ பண்ண கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போ கேண்டிலை பார்த்தாலே ப்ளோ பண்ணிடணும். அதே மாதிரி ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டு பாடி கிளாப் ஹேண்ட்ஸ் பாட்டு பாடணும், கேண்டில் ப்ளோ பண்ணோம், பர்த்டே சாங் பாடியாச்சு. ஸோ இப்போ நான் என் ஃபார்மில் இருக்கேன், கரண்ட் இல்லை, கேண்டில் கொளுத்துறேன், இம்மீடியட்லி ஷீ இஸ் ப்ளோயிங் த கேண்டில். நீ கேண்டில் ப்ளோ பண்ணி தான் ஆகணும். இல்லைம்மா இருட்டாக இருக்குமா, அதுக்காக தான் நம்ம கேண்டில் கொளுத்துறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேண்டிலோட பர்பஸ் தப்பாக அவள் மைண்டில் இன்டர்பிரட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது, கிளாப் ஹேண்ட்ஸு, கேக் வெட்டியே ஆகணும். ஸோ கேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்றா ப்ளோ பண்ணணும், இல்லைன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டு பாடி கேக் கட் பண்ணணும். இப்போ நீ கேக் கட் பண்ணலன்னா she'll get into tantrums. உங்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து மேஜர் இஷ்யூ, நான் நிஜமாவே கரெக்டாக தான் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்கிட்ட வந்துச்சுங்க. சரி, ஃபார்மில் கரண்ட் இல்லை, கேண்டில் கொளுத்துறோம், ப்ளோ பண்ணிடுறா. கோயம்புத்தூருக்கு சிட்டிக்கு வந்தாச்சு, இங்கே பகலில் கரண்ட் போயிடுச்சு, அப்போ நீ கேண்டில் கொளுத்தணும் பகலில். அப்போ கேண்டிலோடைய ஃபங்க்ஷன் என்ன? இருட்ட போக்குறது. ஆனால் நம்ம என்ன அதை சொல்லி கொடுத்து வச்சுருக்கோம், அது ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றி தப்பான மிஸ்இன்டர்பிரேட்டேஷன், பின்னாடி அது ஒரு ப்ராப்ளம் பிஹேவியராக மாறுது. எப்போல்லாம் கரண்ட் போகுதோ அப்போல்லாம் ப்ராப்ளம். ஃப்ரிட்ஜில் லைட் எரியல, ஏன்னா பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் எவ்ரிவேர் ஷீ இஸ் டெவலப்பிங் பேட்டர்ன்ஸ். தென் ஐ ஃபெல்ட் இந்த ஸ்ட்ரக்சர்டு டீச்சிங்கும் ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங்கும் ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இருக்கு. இது நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணது. And other child may not have this problem. So I'm not against that kind of teaching or anything. I'm just explaining the scenario, what went wrong where. So இப்போ நான் வந்து வேரியேஷன்ஸை கொண்டு வந்து அந்த பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த பேட்டர்ன் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஒன்று தான் லாஸ்ட் 1 month-ஆக ரொம்ப சிவியராக இருந்தது. அது நான் தனி வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. சரி, இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். 2 கம்யூனிகேஷன் சினாரியோ. இப்போ என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்வாள், கடையில் கோகனட் ஆயிலில், ஷீ இஸ் அ நான் வெர்பல் சைல்டுங்க, வோக்கல் சவுண்ட்ஸ் அண்ட் சைன் லாங்குவேஜ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பேசுகிறா. பட் ஷீ சம்ஹவ் மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எப்படி அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்ட்டு. கடையில் கோகனட் ஆயிலில் ஃப்ரை பண்ண
சிப்ஸ், பனானா சிப்ஸ் வச்சுருப்பாங்க. நீ போய் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போய் ஹெல்மெட் போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போய் சாவி எடுத்துகிட்டு போய் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். இட்ஸ் அ கிளியர் கம்யூனிகேஷன். ஆனால் இந்த கம்யூனிகேஷனோட ஆரிஜின் என்னன்னா, தட்ஸ் ஹர் obsession ஃபார் சிப்ஸ்ங்க. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ, பிஸ்கெட் சாப்பிட்றான், பல்லில் போய் மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் ஒட்டிடுச்சு. ஸோ இமீடியட்லி ஷீஸ் கம்மிங் டு மீ அண்ட் டெல்லிங், பல்லில் மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் ஒட்டிடுச்சு, நான் ப்ரஷ் பண்ணணும்ட்டு. ஸோ இதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நான் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து அவளுடைய obsession ஃபார் சிப்ஸுக்கு அவள் சொன்ன கம்யூனிகேஷன். பட் இந்த செகண்ட் சினாரியோ வந்து அவளுடைய செல்ஃப், ஏன் பல்லுல அதை ஒட்டிட்டு இருக்கு, என்னுடைய உடம்புல ஏற்பட்டிருக்க அந்த ஒரு சேஞ்சு, அதனால நான் ப்ரஷ் பண்ணேன். அப்போ ப்ரஷிங் ஆக்டிவிட்டி வந்து ஒரு பர்பஸோட கனெக்ட் ஆயிடுச்சு. இட் இஸ் நாட் லைக் த கேண்டில். ஸோ இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோட உள்ள கம்யூனிகேஷன் என்றைக்குமே பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. இதே மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் உங்கள் பசங்களோட லைஃப்லேயும் வரும் அப்படின்ற விருப்பத்தோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.